Hello aspirants, welcome to Guideless Goat Bank Exam Tamil. இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா RRB clerk mainsல நமக்கு கேட்ட current affairs shift 1 and shift 2 questions எடுத்துட்டு வந்திருக்கேன். And இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா IBPS clerk mainsக்கு எப்படிலாம் படிக்கலாம் அப்படின்றத சொல்ல போறேன். 8 மாசம் படிக்கணுமா 6 மாசம் படிக்கணுமா அப்படின்ற டவுட் இருக்கும். உங்களுக்கு அதையுமே நான் கிளியர் பண்ண போறேன். எப்படி ஈஸியா நம்ம வந்து படிக்கிறது அப்படின்றத சொல்ல போறேன். ஏன்னா இப்போ வந்து நமக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கண்டென்ட்டை கேட்கறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி நான் அதுக்கு தாண்டி 8 மாசம் படிக்கணும் அப்படின்னு கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுக்கான ஆன்சர்ஸும் இந்த வீடியோல இருக்குது. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அண்ட் இந்த வீடியோல நான் பெரிய கொஸ்டின்ஸை எப்படி டேக்கிள் பண்றது, இப்போ எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா பெருசா கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க, அது எப்படி டேக்கிள் பண்றது அப்படின்ற ஒரு ட்ரிக்குமே நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். அது மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். பட் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிள் ட்ரிக் ஒன்று இருக்குது. பெருசா கொஸ்டின் கேட்டு இருந்திருப்பாங்க, ஆனா நம்ம டைம் போயிட்டு இருக்கும், நம்ம பெருசா படிச்சுட்டே இருப்போம். அது எப்படி ஈஸியா நம்ம ஹேண்டில் பண்றது அப்படின்றத உங்களுக்கு சொல்லி தர போறேன். அண்ட் கொஸ்டின் பேப்பர் செட்டர் எப்படிதான் யோசிப்பாங்க அப்படின்ற விஷயத்தை சொல்ல போறேன். அதுக்கேற்ற மாதிரி நம்ம படிச்சுக்கலாம் IBPS கிளர்க் மெயின்ஸ்க்கு. சரிங்களா? இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் 1 அண்ட் ஷிஃப்ட் 2 இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு கிடைச்சதை நம்ம எடுத்து வந்திருக்கோம். அண்ட் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஷிஃப்ட் 1ல நம்ம 29 கலெக்ட் பண்ணோம். நம்ம அதில் 19 தான் கவர் பண்ணியிருக்கோம். பட் இது ஏன்னா 19 தான் கவர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நமக்கு வந்து இன்னும் ஒரு 11 கொஸ்டின்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணல. ஸோ அதில் நம்ம கவர் பண்ணியிருப்போம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா RRB POல 40 கொஸ்டின்ஸ்க்கு நம்ம கிட்டத்தட்ட 35 கொஸ்டின் கவர் பண்ணிருந்தோம் ஷிஃப்ட் 1ல. சரிங்களா? எஸ். ஸோ என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்றத நம்ம ரேண்டமாக பார்க்கலாம். ஸோ ஸ்கை ரூட் ஏரோஸ்பேஸ் பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து அந்த லான்ச் வெஹிக்கிளோட நேம். ஸோ கலாம் 250. இது நம்ம ஸ்மார்ட் குவிஸ்ல ஏப்ரல் 1st வீக் கவர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸ்மார்ட் குவிஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். பிகாஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான கமெண்ட் சொல்லுங்க, ஸ்மார்ட் குவிஸ் படிச்சு நான் வந்து கொஸ்டினை நான் டேக்கிள் பண்ணியிருக்கேன் அப்படின்ற கமெண்ட்ஸுமே இருக்குது. சரிங்களா? நம்மளோட இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவே போட்டிருக்கோம், இந்த டீகோட் பண்ண விஷயம் அந்த வீடியோ போட்டிருக்கோம், அதையும் கூட நீங்க போய் பார்க்கலாம். செகண்ட் IRDA பத்தி, ஸோ இந்த நவரத்ன ஸ்டேட்டஸ் பத்தி நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்ல நம்ம பார்த்திருக்கோம், அதை கேட்டிருக்காங்க. ஸோ 1000 crore இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நாட் ட்ரூ அபவுட் PPF. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் பண்ணலாமா அக்கௌண்ட்னு கேட்டிருப்பாங்க, அது தப்பு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா MSME மினிஸ்ட்ரிஸ்க்கு கவர்மெண்ட் கிராண்ட் எவ்வளவு கொடுத்தாங்க, 30%. அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா பேட்மிண்டன் ஏஷியா டீம் வந்து எங்க அந்த இது நடந்துச்சு, மலேசியா. அண்ட் ஃபைடு பத்தி ஒரு இது கேட்டிருந்தாங்க. அண்ட் நான் உங்களுக்கு ஒரு சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, பெரிய கொஸ்டின்ஸை எப்படி டேக்கிள் பண்றதுன்னு. ரொம்ப சிம்பிள். நீங்க எப்பயுமே ஒரு பெரிய கொஸ்டின் பாக்குறீங்கன்னா அந்த கொஸ்டினோட எண்டுக்கு வந்துருங்க. ஸோ இதுல என்ன எண்டு, விச் அமங் த ஃபாலோயிங் இஸ் ஆர் த டைட்டில்ஸ் பை கிவன் பை த ஃபைடு பிளேயர்ஸ். ஸோ அப்போ இந்த ரெண்டு இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தேவையே இருக்காது. சரிங்களா? நீங்க படிச்சு பாருங்களேன், ஃபைடு இஸ் த கவர்னிங் பாடி அப்படின்ற கதையை தான் சொல்லியிருப்பாங்க. அப்ப இது என்னன்னா உங்களை டைம் கன்சியூம் பண்ண வைக்கிறது. அப்ப இந்த மாதிரி பெரிய கொஸ்டின் இருக்குது அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டா வந்து என்ன பண்ணும், அந்த கடைசி பார்ட்டுக்கு வந்துருங்க. சப்போஸ் இந்த கடைசி பார்ட்ல உங்களுக்கு அந்த கொஸ்டின் கரெக்டா கன்வே ஆகல அப்படின்னா மட்டும்தான் நீங்க வந்து என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட்ல இருந்து படிக்கணும். ஸோ அதுக்கு நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே படிச்சுப்போம் அப்படின்னா அப்படி கிடையாது. கடைசி பார்ட்டை படிச்சுன்னா உங்களுக்கு ஈஸியா டக்குன்னு ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம்ல, டைம் வேஸ்ட் ஆகாதுல்ல. ஸோ இந்த ட்ரிக்கை அடுத்த எக்ஸாம்ல ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா நிறைய டைம் சேவ் ஆகும். அண்ட் அட்டார்னி ஜெனரல் பத்தி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டைமண்ட் சிட்டி பத்தி கேட்டிருக்காங்க. அண்ட் இந்த RRB கிளர்க்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிக்ஸை பூந்து விளையாடிட்டாங்க கைஸ். அதனால மறக்காம நம்ம கைடிலே பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிக் PDF இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணி படிங்க. ஃப்ரீயா தான் அவைலபிளா இருக்கு. ஸோ டைமண்ட் சிட்டி சூரத். ஸோ இதுமே நம்மளோட பேஜ் 16 ஆஃப் ஸ்டாட்டிக் GK ஃப்ரம் கைட்ல இருக்கு. அண்ட் இஃப்கோ பத்தி ஒரு நியூஸ் கேட்டிருந்தாங்க, ஆப்ரேஷனல் எந்த கண்ட்ரி, அதர் கண்ட்ரி கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிரிக்கெட் பிளேயர்ஸ் பத்தி எந்த மேட்ச் கரெக்டா மேட்சா இருக்கு அப்படின்றத கேட்டிருக்காங்க. இதுமே ஒரு அருமையான நியூஸ். அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட UPI ஸ்விட்ச், இதெல்லாம் நம்ம டெய்லி லைவ் கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம், ரேசர் ப்ரே. ஓகேங்களா? ஸ்மார்ட் குவிஸ்ல இருக்குது இது ஏப்ரல் மாசத்துல. அண்ட் ஷாரா, ஸோ இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் லான்ச் பண்ண சாரால எஸ்ஸோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்டிருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுதான் ஆன்சர், ஸ்மார்ட் அப்படின்றது ஆன்சர். நெக்ஸ்ட் CDP சுரக்ஷா ஸ்கீம் பத்தி கேட்டிருக்காங்க. ஸோ இதுமே பாத்தீங்கன்னா இதோட ஆன்சர் ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ். இது நம்மளோட ஸ்மார்ட் குவிஸ்ல இது நாம கவர் பண்ணிருக்கோம். ஸோ ஸ்மார்ட் குவிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் அதுல உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷனே பயங்கரமா இருக்கும், பாசிபிலிட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால அதை மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸை பத்தி கேட்டிருக்காங்க. ஒரு நியூஸ், ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. விச் அமங் த ஃபாலோயிங் இஸ் ஆர் த சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. அண்ட் ஸோ நான் ஒரு பாயிண்ட் சொன்னீங்க பாத்தீங்களா, கொஸ்டின் பேப்பர் செட்டரோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா, எப்படிலாம் கேட்பாங்கன்னா ஒரு ஆஸ்பிரன்ஸை மோட்டிவேட் பண்ணணும்னு கேட்பாங்க. அப்ப எப்படி மோட்டிவேட் பண்ணலாம், அவார்ட்ஸை பத்தி கேட்பாங்க. சரிங்களா? யார் இந்த அவார்டு வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்கலாம். இன்னொன்று வந்து என்னன்னா, ஒரு ஆஸ்பிரண்ட்டுக்கு ஃபினான்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும், கண்ட்ரியோட ஃபினான்ஸ் தெரியணும். ஸோ அப்போ ஃபினான்ஸ் அண்ட் பேங்கிங் பத்தி கேட்டிருப்பாங்க. சரி, நம்ம கண்ட்ரியை பத்தி மற்ற கண்ட்ரிஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா அதர் கண்ட்ரியோட நியூஸ் கேட்டிருப்பாங்க. லைக் எப்படின்னா
ஒரு வேர்ல்டு பேங்க் ரிப்போர்ட்டாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் பற்றி கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் கொஸ்டின் பேப்பரோட மென்டாலிட்டிஸ் இருக்கும். அதே மாதிரி அந்த கேண்டிடேட்டுக்கு ஸ்கீம்ஸ்லாம் தெரியுமா, கவர்மெண்ட் செய்யக்கூடிய நலத்திட்டங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கா அப்படின்றத டெஸ்ட் பண்றாங்க. சரிங்களா? அதனால இந்த வருஷம் ஸ்கீம்ஸுக்கான வருஷம். சரிங்களா? ஸோ திரும்பவும் சொல்றேன், இந்த வருஷம் ஸ்கீம்ஸுக்கான வருஷம். ஸ்கீம்ஸ் நிறைய கேட்குறாங்க. சரிங்களா? அதனால இதை படிச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ எஸ், நெக்ஸ்ட் மைக்ரோசாஃப்ட் ஹேஸ் அன்வெயில்ட் அ நியூ ஏஐ மாடல். ஸோ இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கோபைட் இது வராது, இந்த வாசா அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இதோட ஆன்சர். ஏன்னா நான் ஷிஃப்ட் 1 அட்டன் பண்ணேன். சரிங்களா? நெக்ஸ்ட் ஓட்டிங் மிஷின் பத்தி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் எலெக்ஷன் நடந்துச்சு. ஸோ அதனால கண்டிப்பா இதுவுமே கேட்டிருக்காங்க. ஆர்ஆர்பி பிஓலுமே கேட்டிருந்தாங்க, ஆர்ஆர்பி கிளர்க்லையுமே கேட்டிருக்காங்க. அதாவது ஓட்டிங்கை பத்தி, எலெக்ஷனை பத்தி ஏதோ ஒரு நியூஸ். ஸோ இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2004 வரும். ஃபுல்லி கம்ப்ளீட்லி வந்து பார்த்தீங்கன்னா லோக்சபால யூஸ் பண்ண அந்த ஓட்டிங் மிஷின் எந்த வருஷம்னு கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் பத்தி கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் பத்தி கேட்டிருந்தாங்க. அண்ட் ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு எப்படிலாம் ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்றது நம்ம டெய்லி கண்டென்ட்லையுமே நான் டீச் பண்ணிருக்கேன், டீடைல்டாக டீச் பண்ணியிருக்கேன். அண்ட் ஜிடிபி பத்தி ஒன்று கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சாரி, டைரக்ட் டேக்ஸ் பத்தி ஒன்று கேட்டிருக்காங்க. அண்ட் ஃபெஸ்டிவல் பத்தி கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்டாட்டிக்ஸ் கேட்டிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பங்களாதேஷி உமன் ரிசீவ்டு பத்மஸ்ரீ அவார்ட். ஸோ இவங்க என்ன சிங்கர், இவங்க வந்து ஒரு சிங்கர். ஸோ ஃபீல்டு இவங்களை பத்தி கேட்டிருக்காங்க, எந்த ஃபீல்டை சேர்ந்தவங்க. அண்ட் இது நம்ம ஸ்மார்ட் குவிஸ்லையுமே கவர் பண்ணியிருக்கோம். நமக்கு ஆர்ஆர்பி பிஓல பாருங்க, ஜிஐ ப்ராடக்ட்டை பத்தி எது தப்பான ஆப்ஷன் கேட்டிருந்தாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா 7 years அப்படின்ற மாதிரி எலிஜிபிலிட்டி போட்டுச்சு, அது தப்பு. இந்த ஆர்ஆர்பி கிளர்க்ல எப்படி கேட்டிருக்காங்கன்னா நபார்டு ஸ்பான்சர் பண்ணக்கூடிய அந்த ஜிஐ ப்ராடக்ட்ஸ் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எவ்வளோ ட்ரிக்கியா கேட்டிருக்காங்க பாருங்க. ஸோ 300 ப்ராடக்ட்ஸ். நெக்ஸ்ட் காட் பார்ட்டிகல். ஸோ எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி பிஓல நடந்த எப்பயுமே ஒரு மெயின்ஸ் நடக்குது அப்படின்னா அந்த மெயின்ஸ் எத்தனை ஷிஃப்ட் நடந்தாலும் அந்த கொஷின்ஸை நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சு அனலைஸ் பண்ணிக்கணும். இப்போ ஆர்ஆர்பி பிஓல நடந்த அதே கொஷினை ஆர்ஆர்பி கிளர்க்ல கேட்டிருக்காங்க. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் 1ல கேட்டிருந்தாங்க ஆர்ஆர்பி பிஓல. அப்போ ஷிஃப்ட் 2 மக்கள் இந்த காட் பார்ட்டிகல் பத்தி தெரிஞ்சிருந்தா மட்டும்தான், இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிருந்தாங்கன்னா அவங்க இந்த ஆர்ஆர்பி கிளர்க்கு ஷிஃப்ட் 1ல அட்டன் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க போட்டிருக்கலாம். சரிங்களா? எப்பவுமே நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு எக்ஸாம் முடிஞ்சுன்னா அந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம அனலைஸ் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா அது கூட திரும்ப ரிப்பீட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த மற்ற அப்கமிங் எக்ஸாம்ஸ்ல. ஸோ இந்த காட் பார்ட்டிகளுமே ரிப்பீட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஜீவன் ரக்ஷா பத்தி ஒன்று கேட்டிருந்தாங்க. குளோபல் ரிஸ்க் இண்டெக்ஸ் பத்தி ஒன்று கேட்டிருந்திருக்காங்க. அண்ட் செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் நாட்டோ கேட்டிருந்திருக்காங்க. பப்ளிக் செக்டர் அவார்ட்ஸ், இன்சூரன்ஸ் ஏஜ் லிமிட், இதுக்கு முன்னாடி என்ன இருந்தது, இப்போ அந்த ஏஜ் லிமிட் கிடையாது, இதுக்கு முன்னாடி என்ன ஏஜ் லிமிட் இருந்தது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அண்ட் சேர்பர்சன் ஆஃப் ஜிஎஸ்டி கவுன்சில் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் 2ல எவ்வளோ கொஸ்டின்ஸ்னா 30 கொஸ்டின்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கோம். நம்ம அதில் 21 கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடலாம். அப்புறம் நம்ம ஐபிபிஎஸ் கிளர்க் மெயின்ஸுக்கு எப்படி படிக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸை பற்றி கேட்டிருந்திருக்காங்க. அண்ட் எஸ்டிஜி இண்டெக்ஸ், இதுலேயுமே ஒரு இண்டெக்ஸ் பற்றி கேட்டிருந்திருக்காங்க. அண்ட் இன்ஸ்பேஸ் ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின் கேட்டிருந்திருக்காங்க. அண்ட் கேம்லினோட ஃபவுண்டர், இதெல்லாம் வந்து எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இதுவுமே நம்ம ஸ்மார்ட் குவிஸ்லையுமே கவர் பண்ணியிருக்கோம். அண்ட் ஸ்கை ட்ராக்ஸ் அவார்ட் பற்றி கேட்டிருக்காங்க. எம்ஜின் இருக்கா. ஸோ அகெயின் ஸ்கீம்ஸை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் அது ஸ்கீம்ஸுக்கான வருஷம். சரிங்களா? ஸோ ஹூ ஹேஸ் ரிசீவ் த அகாடமி அவார்ட் ஃபார் பெஸ்ட் ஆக்டர். ஸோ இதுவுமே கேட்டிருக்காங்க. வாட் இஸ் ஜப்பான்ஸ் மூன் ஸ்பேஸ் நேம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் ரிலேட்டடான ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. அண்ட் திரும்பவும் அவார்ட். அண்ட் இது பாருங்க, யூஎன் டிக்ளேர் த 2025 இயர். ஸோ அந்த இயர் என்னது அப்படின்றதையுமே பார்த்து வச்சுக்கோங்க, கேட்குறாங்க. சரிங்களா? யுஎன்எஃப்சிசிசி இதோட ஹெட் குவார்டர்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் மில்லட் ப்ரொடக்ஷன் பற்றி. அண்ட் மவுண்ட் ரவுங்கா எங்கே லொக்கேட்டாக இருக்குது, இந்த இதுவுமே நாம் கவர் பண்ணியிருக்கோம். அண்டு பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின், நான் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவேன், இந்த மாதிரி பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா பற்றி நமக்கு நியூஸ் நிறையா வந்துட்டு இருக்குது. அதனால் மறக்காமல் இதெல்லாம் நல்லா படிங்கன்னு சொன்னால் அதே மாதிரி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? கொலுரு லேக் அண்டு ரோஸ்கர் ஸ்கீம் பற்றி கேட்டிருந்திருக்காங்க. ஐசிசி ஆனுவல் கான்ஃபரன்ஸ் அண்ட் ஐஆர்டிஐ வந்து சரண்டர் வேல்யூ நார்ம்ஸ் இம்ப்ளிகேஷன் டேட் இது கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான நியூஸ். சரிங்களா? சரண்டர் நார்ம்ஸை பற்றி கேட்டிருந்திருக்காங்க பாருங்க. ஏன்னா இது இப்போ ரீசெண்டாக கூட ரிஃப்ளெக்ட் ஆச்சு. இது நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்ல நம்ம பார்த்தோம். சரிங்களா? டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்ல இப்போ அக்டோபர் இந்த ஃபர்ஸ்ட் வீக்ல நம்ம பார்த்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி பண்ண போறோம் அப்படின்னு. பட் இது வந்து அக்டோபர் 2 பாருங்க, டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அக்டோபர் 2ல பண்ணியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது இந்த இதுல வந்து கொஸ்டின் மிஸ் மேட்சஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா இது தப்பு இல்லை இது கரெக்ட் அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, அதை நாங்க அப்டேட் பண்ணுவோம். சரிங்களா? அண்ட் ஒன் சயின்டிஸ்ட் ஒன் ப்ராடக்ட், இது நம்ம டெய்லி லைவ் கிளாஸ்ல பார்த்தோம். இதுவுமே நான் சொல்லியிருந்தேன் படிங்க இம்பார்ட்டன்ட்னு. அண்ட் விச் ட்ரைப் ரிசீவ்டு. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த லோக்சபா எலெக்ஷன். ஸோ எலெக்ஷன்ல இருந்து பாருங்க, ஷிஃப்ட் 1ல ஒரு கொஸ்டின் வந்திருக்கு, ஷிஃப்ட் 2ல வந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. நெக்ஸ்ட்
how many total votes can be recorded in EVM, agriculture insurance scheme பத்தி கேட்டிருக்காங்க, folk dance related static festival பத்தி கேட்டிருக்காங்க, which wildlife sanctuary does not belong to Rajasthan இது கேட்டிருந்திருக்காங்க, and first nuclear energy conference, next PM கிராம் சதக் யோஜனா இதுமே நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்ல நம்ம பார்த்திருக்கோம், கிராம் சதக் யோஜனா பத்திலாம் பார்த்திருக்கோம். So the exact question is unknown but covered in many places. நாம நிறைய இடத்துல கவர் பண்ணிருக்கோம், பட் எக்ஸாக்ட்டா கொஸ்டின் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சுனா மறக்காம கமெண்ட்ல போடுங்க, நாங்க அதை அப்டேட் பண்றோம். So what is the time limit for cleaning refund of DEA fund? So இதுக்கு no specific time, இதுமே நம்ம கவர் பண்ணியிருக்கோம். மார்ச் மாசத்துல இருந்து கேட்டிருக்கான். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெஜிஸ்டர் ஜெனரல் சென்சஸ் கமிஷனர் ஆஃப் இந்தியா யாருன்னு கேட்டிருக்கான், அப்பாயின்மெண்ட். அண்ட் KVIC பத்தி ஒரு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் வந்து நமக்கு கிளியரா தெரியல, பட் KVIC பத்தி நம்ம நிறைய இடத்துல கவர் பண்ணியிருக்கோம். சரி, இப்போ கம்மிங் பேக் டு IBPS கிளர்க்கை எப்படி அப்ரோச் பண்றது? இதுக்கு நான் 8 மாசம் படிக்கணுமா? என்ன பண்றது? ரொம்ப சிம்பிள். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி பிப்ரவரி இதுல இருந்துமே கேட்கறான். அதுல இருந்து இருக்கக்கூடிய நிறைய ஸ்கீம்ஸை பத்தி கேட்கறான். உங்களுக்கு நான் ஒரு பெஸ்ட் ஒரு பாசிபிள் ஒரு ட்ரிக் ஒன்று சொல்றேன். பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ அப்படின்னு தெரியும், இல்லைன்னா நம்மளோட கைட்லி மந்த்லி PDF எடுத்துக்கோங்க. சரிங்களா? மந்த்லி PDF நம்ம டாபிக் வைஸா பிரிச்சிருப்போம். சரிங்களா? அந்த மந்த்லி PDF எடுங்க. இல்லைன்னா நம்ம கேப்சூல்னு ஒன்று போட்டிருப்போம். அந்த கேப்சூலுமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம்ஸ் ரிலேட்டான நியூஸ்லாம் இருக்கும். சரிங்களா? அதை எடுத்துக்கோங்க. இல்லைன்னா பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ போய்க்கோங்க. இதுல டேட்டை வந்து ஃபில்டர் பண்ணுங்க. அந்த இடத்துல வந்து இந்த டேட்ல இருந்து இந்த டேட் வரைக்கும் எனக்கு வந்து கண்டென்ட் வேணும். அதுல நீங்க கீவேர்டு போடுங்க, ஸ்கீம்ஸ் அப்படின்ற கீவேர்டு போடுங்க. அதுவே உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி கொடுக்கும். ஒவ்வொரு மாசத்துக்கும் இந்த என்னென்ன ஸ்கீம்ஸ் நடந்துச்சு, அதுல இம்பார்ட்டன்ட் என்ன ஸ்கீம்ஸ் அப்படின்றத நீங்களே நோட் பண்ணி தனியா ஒரு ரஃப் பேப்பர்ல எழுதி வச்சுக்கோங்க. லேட்டர் அது வந்து அதை வச்சு எந்த கண்டென்ட் உங்களுக்கு கன்வீனியன்டா இருக்கோ அந்த கண்டென்ட்ல போய் படிங்க. சரிங்களா? அண்ட் நீங்க எந்த கண்டென்ட்ல படிச்சாலும் உங்களோட எண்டு பாயிண்ட் எங்க இருக்கணும்னா ஸ்மார்ட் குவிஸ்ல இருக்கணும். இது ஏன் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி நாங்க சொல்றோம்னா, இது வந்து உண்மையாவே வந்து ஒரு எஃபெக்டிவான ஒரு மெத்தட். சரிங்களா? உங்களுக்கு இதுல பாசிபிலிட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும், எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்றது இருக்கும். அண்ட் இதுல வந்து உங்களுக்கு அங்கேயே வந்து எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். இப்போ நீங்க வந்து மார்க்ல அட்டன் பண்ணீங்கன்னா அதோட ஆன்சர் மட்டும் தான் இருக்கும். பட் ஸ்மார்ட் குவிஸ்ல இதோட எக்ஸ்பிளனேஷன் பார்ட் சூப்பரா இருக்கும். அந்த பர்டிகுலர் நியூஸுக்கு மட்டும் சொல்லாம அந்த நியூஸை கனெக்ட் பண்ணி இருக்கக்கூடிய மற்ற நியூஸ்க்கோட அந்த கண்டென்ட்டுமே இதுல இருக்கும். சரிங்களா? அது இல்லாம உங்களுக்கு அனாலிசிஸுமே சூப்பரா இருக்கும். சரிங்களா? அண்ட் இன்னொன்று என்னன்னா, இந்த 8 மாசத்துல இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸை சொல்லிட்டேன்னா, ஸோ ஸ்கீம்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து மற்ற கண்டென்ட்டை வந்து படிங்க. அது எப்படின்னா, இப்போ ஒரு அவார்டா இருக்கலாம், அதுல இம்பார்ட்டண்டா இருக்கக்கூடிய விஷயங்கள். சரிங்களா? நம்மளோட ஃபோக்கஸ் என்னன்னா மேக்சிமம் ஸ்கீம்ஸ், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா RBI ரிலேட்டட் நியூஸை வந்து அந்த கடந்த மாசங்கள் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மாசங்கள் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை படிச்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? இதுக்காக வந்து நான் வந்து ஏப்ரல் மாசம் திரும்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் ரிவைஸ் பண்ணுவேன், இல்லைன்னா வந்து மே மாசத்தை ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் படிக்கணும், மார்ச் மாசத்துல ஃபர்ஸ்ட்ல இருந்து படிக்கணும் அப்படின்னா டைம் வேஸ்ட். சரிங்களா? அதை டைம் வேஸ்ட் பண்ணாம இம்பார்ட்டண்டா இருக்கிறத செலக்டிவா எடுங்க. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு செலக்டிவா எடுத்து அதை மட்டுமே ரிவைஸ் பண்ணுங்க. அண்ட் அதை மட்டுமே நீங்க எப்படி பண்ணலாம், நம்மளோட கேப்சூல் இருக்கு, அதுவுமே நீங்க ஃபாலோ பண்ணலாம். அதுவுமே ஃப்ரீயா தான் இருக்கு, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ IBPS கிளர்க்கு பொறுத்த வரைக்கும் ஸோ இது வந்து ஸ்கீம்ஸ்க்கு நீங்க இப்படி பண்ணிக்கலாம். அண்ட் மற்ற இதை வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுதான் ஆகணும். ஸோ எப்படி கேட்க போறான்னு தெரியல. முக்கியமா ஸ்டாட்டிக். ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக்கும் கேட்குறாங்க, ஸ்கீம்ஸும் கேட்குறாங்க. அதனால ஸ்டாட்டிக் ஸ்கீம்ஸ் பார்த்துக்கோங்க. அண்ட் உமன் ரிலேட்டடா இருக்கக்கூடிய விஷயங்களை மறக்காம பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ உமன் ரிலேட்டடா இருக்கக்கூடிய நியூஸ் பார்த்துக்கோங்க. அண்ட் எலெக்ஷன் பத்தி கேட்குங்க. கண்டிப்பா IBPSல மேபி ஆர்டிகிள்ஸை பத்தி எல்லாம் கேட்கலாம், அதனால அதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் RBI நியூஸ், ஸ்கீம்ஸ் போட்டோன்னா ஓகே ஸ்கீம்ஸ். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த லோன்ஸ். சரிங்களா? யாரு எவ்வளவு லோன் தந்தாங்க, எந்த பர்பஸ்க்காக லோன் தந்தாங்க, ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த GST பத்தி பார்த்துக்கோங்க, GDP பத்தி பார்த்துக்கோங்க. நமக்கு வந்து ஒரு கொஸ்டின் வரும், என்னடா நான் படிச்சு GDP கொஸ்டின்லாம் வரல அப்படின்ட்டு. அது ரேரா தான் கேட்பாங்க, பட் IBPS கிளர்க்ல திடீர்னு கேட்டு விடுவாங்க. அதனால அதையும் படிச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ எஸ் கைஸ், இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி படிச்சாலே போதும். செலக்டிவா எடுத்து படிங்க கைஸ். சரிங்களா? அதாவது ரொம்ப போட்டு மந்த்தை போட்டு ரொம்ப படிச்சு வீக்கா திரும்பி ரிவைஸ் பண்றதுக்கு இந்த மாசத்துல செலக்டிவா இதெல்லாம் வந்தது அப்படின்றத கிராஸ் பண்ண நீங்க கத்துக்கிட்டீங்கனாலே ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். அண்ட் அது எப்படி பண்ண முடியும் அப்படின்னா, நீங்க டெய்லி படிச்சிருக்கணும். சரியா? டெய்லி கரண்ட் அஃபேர்ஸை படிச்சிருந்தா மட்டும் தான் அந்த மாதிரி இந்த மந்த்ல இவ்வளவு இம்பார்ட்டன்ட் நடந்தது அப்படின்றத உங்களுக்கு தெரியும். சரி, ஓகேங்களா? ஸோ இதுதான் இதோட நியூஸ், இதுதான் இதோட கண்டென்ட். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜென்ரல் அவேர்னஸ் ஸ்மார்ட் அனாலிசிஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா யூ கேன் பர்ச்சேஸ். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 199 இருக்கு, 1 year வேலிடிட்டி. அண்ட் நீங்கள் வந்து ஒரு 10% உங்களுக்கு ஆஃபரும் இருக்கும், செலெக்ஷன் அப்படின்ற கோடு போட்டிங்கன்னா.
செலெக்ஷன் அப்படின்ற கோட் போட்டிங்கன்னா உங்களுக்கு 10% ஆஃபர் இருக்கும். அரௌண்ட் ஒரு 20 rupees சம்திங் ஏதோ குறையும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் உங்களுக்கு ரொம்ப மேஜராக யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது இந்த பாசிபிலிட்டி ஆஃப் கொஷின்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எஸ் கைஸ், இதோட நம்மளோட வீடியோ முடியுது. ஸோ இதை பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்குது அப்படின்றத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச், டேக் கேர், ஹேவ் அ நைஸ் டே, பாய்.